அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆன்மீக மாஸ்க் நிகழ்வு வழியாக நம்ம நிறையா விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நவராத்திரியினுடைய சிறப்புகளாக இப்போ நம்ம சனிக்கிழமை 6ஆம் நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் மகாலட்சுமியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய காந்தாரி தேவி அம்மன் வழிபாடு தான் செய்கிறோம். இந்த அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை மாவில் செய்யக்கூடிய பலகாரங்களை வைக்கலாம். அதேமாரி தேங்காய் சாதம் இந்த அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பு. மலர்களில் என்ன மலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ இந்த அம்பாளுக்கு வைக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் வெள்ளை செவ்வந்தி கிடைக்கக்கூடியது, வெள்ளை செம்பருத்தி பூவில் கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதேமாரி சந்தனத்தில் நம்ம இதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்தனமும் பன்னீரும் கலந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம கரைச்சி வச்சுருப்போம் கிண்ணத்தில். அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு நம்ம அதை கரைச்சி வைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு, வாசனையாக இருக்கக்கூடியது. அதேமாரி பழங்களில் என்ன பழம் இந்த அம்பாளுக்கு சிறப்புன்னா, ஆரஞ்சு பழம் வைக்கக்கூடியது சிறப்பு, கருப்பு திராட்சை வைக்கக்கூடியது சிறப்பு. இந்த அம்பாள் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், காந்தாரி அம்பாளை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு சிறப்பு இந்த அம்பாளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நாளாக நம்ம ஒரு விஷயம் வீட்டில் நினச்சி வச்சுருப்போம். ஒரு வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நம்ம பிள்ளையை நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், இப்படி மாதிரி நம்மளுடைய நம்ம வாழ்வியலுக்கான அம்பாள் இந்த அம்பாள். அதனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம மேலும் மேலும் உயரணும் அப்படின்னா இந்த அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியது. அதேமாரி போட்டிகளில் கலந்துக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்தாங்கன்னா இந்த அம்பாள் வழிபாடு செய்யலாம். ஏன் அப்படின்னா இந்த அம்பாள் வெற்றியை தரக்கூடியவள். அதனால் இங்கே தேர்வு எழுதக்கூடியவங்க, வேறு ஏதாவது கலைகள் போட்டிகள் இருக்கும், பரதநாட்டிய போட்டி, கராத்தே, குன்பு, ஏதோ ஒரு கலைகளில் ஏதோ ஒரு இதில் கலந்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்க மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த அம்பாளை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக கல்வி ஞானமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த அம்பாள். அதனால் இந்த காந்தாரி அம்பாள் வழிபாடு செய்யக்கூடியது உங்களுக்கு வளமான வாழ்வாகவும். மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நான் உங்கள் ஆன்மீகம் சிவா. நன்றி, வணக்கம்.